சந்தோஷமாக இருக்கிறது. You know, truly I tell you, the worship leader, Brother Kelvin and the team, and Brother Nathaniel, those hosting, nobody knew what I was going to minister today. Amen. இவர்களுக்கு யாருக்குமே தெரியாது இன்னைக்கு நம்ம மத்தியில தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில என்ன போதிக்க போறான்னு சொல்லி. பட் ஆனாலும் அவங்க அப்படியாக எடுத்த ஒவ்வொரு பாடலுக்கும் தேவனை ஆராதிக்கிற வேளையில அவர் ஹோஸ்ட் பண்ண காரியங்களும் he said the Lord is here. Amen. Hallelujah. இன்னைக்கு எத்தனை பேர் உங்களுடைய இருதயங்களை திறந்து நீங்க கேட்க போறீங்க, நம் தேவன் நம் மத்தியில இருக்கிறார் சொல்லிட்டு. ஹalleluya. சந்தோஷமா ஆண்டவருக்கு பலத்த கரத்தை தட்டுறீங்களா? Amen church. Amen. ஒருமனமாக கூடி this full house அநேகர் வந்திருக்கிறீங்க இன்னைக்கு. ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். பாருங்க, நம்ம ஒருமனமாக ஒரு குடும்பமாக நம்ம அப்படியே குரலை ஏறெடுத்து நம்ம ஒரு பாடலை பாடணும். என்ன என்றால், இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், அவரை மீட்பர் என்று நம்ம பாடணும். ஆமாவா இல்லையாங்க? ஏசனோ அப்ப பிரதர் கவின் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் என்றால், அவரை தவிர வேற தேவன் இல்லை. ஆமென். நம் தேவன் உயர்ந்த தேவனாக இருக்கிறார். ஆமாலே குமாரனையா, நம் தேவன் மகத்துவ தேவனாக இருக்கிறார், சர்வ வல்ல தேவனாக இருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு மேலாக வேற நாமம் இல்லையா? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஹalleluya church. சத்தம் ஹalleluya சொல்லுங்க. Amen. ஆமா வலியா சரங்க சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க. Okay, hallelujah. Amen. பாருங்க, blessed be the name of the Lord our God. Blessed is he who is, who was and who is to come. Hallelujah. சொல்லிருக்கணும்யா. பாருங்க, மத்தேயு 21ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல நம்ம படிச்சோம்னா, அங்க எருசலேம்ல இயேசு வருகிறதுக்கு முன்பதாக, amen, when they welcomed Jesus into Jerusalem, amen, அங்க இருக்கிற அநேக திரளான ஜனங்கள் என்ன செய்வார்களா, அவங்களுடைய வஸ்திரங்களை அவங்க அப்படியே கழட்டி விட்டு சிலர்கள் அந்த கிளை, அம்மா என்ன சொல்லுவாங்க, அந்த கிளைய வந்து அவங்க அப்படியே போட்டார்களா இல்லையாங்க? போட்டாங்க. ஆமாவா இல்லையா? போட்டு ஆண்டவர் இயேசு வருகிறார் என்று சொல்லி ஜூதா ஆண்டவரை வரவேற்றார்கள். ஆமாவா இல்லையா? அப்ப நம்மளுடைய ராஜாதி ராஜனானவர், நம்மளுடைய மேசையா என்ன செய்தார்னா, கழுதை மேல அவர் ஏறி எருசலேமுக்கு வந்தார். ஆமென். அப்ப அவங்க என்ன தெரியுமாயா சொன்னாங்க? தாவீதின் குமாரனுக்கு ஹோசானா. ஆமென். கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் சொன்னாங்க. ஆமாவா இல்லையா? உன்னதத்துல ஹோசானா சொல்லி தேவனை கொண்டாடினாங்க. தேவனை ஸ்தோத்திரம் செய்து தேவனை அப்படியாக எப்படி சொன்னாங்க? யாராவது சீக்கிரமா ஆர்ப்பரித்தார்கள். Amen. Amen. ஐயா, ஹோசானா என்ன தெரியுமாயா? கர்த்தாவே என்னை ரட்சியும்னு அர்த்தம். Amen. என்னது? கர்த்தாவே என்னை ரட்சியும்னு அர்த்தம். அப்ப அவங்க ஹோசானான்னு சொல்லுகிற வேளையில என்ன தெரியுமா அர்த்தம்? அவங்க அப்படியாக தேவனை ஆர்ப்பரித்தார்கள், கொண்டாடினார்கள், ஸ்தோத்தரித்தார்கள். என்ன தெரியுமா? என்னுடைய ரட்சகரை அவர் வந்துட்டாருன்னு சொல்லி, என்னை ரட்சிக்கிறவர் வந்திருக்கிறார், என்னை மீட்டெடுக்கிறவர் வந்திருக்கிறார். ஆமாவே ருத்தக்க, என்னுடைய விடுதலை நாயகன் அவர் வந்திருக்கிறார் சொல்லி அவர்கள் தேவனை ஸ்தோத்தரித்தார்கள். ஆமென். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு புரியல அர்த்தம்? Blessed is he who was and who is to come ன்னு சொல்லுங்க. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஹalleluya. ஆமாவா இல்லையாங்க? இந்நேரம் உங்களுடைய ஆவி மனுஷன் துள்ளி குதிக்கணும். ஆமாவா இல்லையா?
ஐயா இன்னைக்கு நான் சொல்றேயா, நம்ம ஆண்டவர் தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் மாறாத வேலையில லோகேஷ், அவர் மாறாத வேலையில அவருடைய வார்த்தைகள் மாறாது. ஆமென். நம்மளோட தேவன் தோற்று போன தேவன் இல்ல. எத்தனை பேர் தோற்று போன தேவனை ஆராதிக்கிறீங்க? ஆனா அந்த பதில் சொல்றதை பார்த்தாக்கா உண்மை தேவன் மரணத்துல இருந்து எழுப்பினாரா இல்லையான்னு உங்களுக்கே சந்தேகமா இருக்கிற மாதிரி இருக்குது. வயிறுலாம் வலிக்குது கத்துக்கிட்டு. நான் கத்தாம இருக்கணும்னா நீங்களாம் கொஞ்சம் சத்தமா பதில் சொல்லுங்க. ஓகே, புரியுதாங்க என்ன சொல்றேன் ஆஷா? எஸ் ஆர் நோ? ஆமாவா இல்லையாங்க? நம் தேவன் தோற்று போன தேவன் இல்ல. நாம் our God, the God that you and I serve, church, is a God who is undefeated. He is a God who has never failed. Amen. If you and I serve Esther, a God who has never failed, His words will never fail. நாம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது தோல்வி அடையாது. சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமாவா இல்லையா? எஸ் or no church? நாம் தேவனுடைய வார்த்தை மாற்றுமே தேவஜனமே உயர்ந்த உயர்ந்த சத்தியமாக இருக்கிறது. நாம் தேவனுடைய ஜீவனும் வல்லமை நிறைந்த வார்த்தை நம்மை விடுவிக்கிற சத்தியமாக இருக்கிறது. நாம் தேவனுடைய ஜீவனும் வல்லமை நிறைந்த வார்த்தை நம்மை சுத்திகரிக்கிற, நம்மை சுத்தப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கிறது. நம்முடைய தேவனுடைய ஜீவனும் வல்லமை நிறைந்த வார்த்தை நம்மை பலப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கிறது. நம்முடைய தேவனுடைய வார்த்தைகள் நம்மை கட்டுகிற வார்த்தைகளாக இருக்கிறது. ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையாங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா இன்னைக்கு நான் சொல்றேன்யா, நம் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை தரையில விழுவாது. ஆமென். The words of God that is living and true, the words of God that is full of His truth and His nature, that carries His authority, that carries His power, will never fall to the ground. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? எஸ் or no? அப்ப தேவன் உங்ககிட்ட என்கிட்ட பேசிக்கொண்டு தானே இருக்கிறாரு. அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் தானே. அநேக அவருடைய வார்த்தை நாள்தான் தேவன் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறாரு. அவருடைய வார்த்தை தரையில விழுவதையா. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகைப்படினால இங்க எத்தனை தேவ பிள்ளைங்க, இங்க எத்தனை தேவ ஜனங்கள் நீங்கள் அப்படியாக இங்க இருக்கிறீங்க. நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே என்னுடைய உயர்விலையும் சரி ஆண்டவரே, என் உயர்வின் நாட்களிலும் சரி ஆண்டவரே, என்னுடைய தாழ்வின் நாட்களிலும் சரி ஆண்டவரே, அப்பா நான் மரண பள்ளத்தாக்கின் இருளில் நான் அப்படியே கடந்து போனாலும் சரி ஆண்டவரே, நான் மதில்களை சந்தித்தாலும் சரி ஆண்டவரே, நான் அப்படியே ஆறுகளை சந்தித்தாலும் சரி ஆண்டவரே, அப்படியே அக்கினி ஜுவாலை ஆண்டவரே நான் நடக்கும் போதும் சரி ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஆண்டவரே என் ஜீவன் முடியும் வரை ஆண்டவரே, என் எல்லா நாட்களும் என் ஜீவன் பிரியும் ஆகும் ஆண்டவரே, கிறிஸ்துவே நான் உமக்குள் உம்மை மாற்றும் நான் மேன்மை பாராட்டுவேன் சொல்லுகிற தேவ பிள்ளைகளை யார் இருக்கிறீங்க? உங்க கரத்தை உயர்த்துறீங்களா? தேவன் பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை தேவ பிள்ளைகள் சொல்றீங்க, நான் என்னுடைய தேவனுடைய வார்த்தை அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால் நான் பிழைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்பா நீங்க Father, I live by your words. ஆண்டவரே உங்களுடைய அன்பின் நிமித்தம் ஆண்டவரே உங்களுடைய அன்பில நான் நிலைத்துக் கொண்டிருந்து நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றோம்? எல்லாரும் சொல்றோம் தானே. ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் கூட இருக்கிறபடிதான் அப்பா நான் உண்மை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்பா உங்களுடைய வழி நடத்தல் மூலமா தான் ஆண்டவரே நான் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க ஐயா? ஆமா வலியம்மா? எஸ் or no? அப்ப இங்க எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே நீங்க இருக்கிறதுனால தான் நான் இருக்கிறேன்? எத்தனை பேர் சொல்றீங்களா? ஐயா நான் சொல்றேன், God, because you are there, I'm here, Lord. ஆண்டவரே நீங்க இருக்கிறனால நான் இருக்கிறேன் ஆண்டவரே. நீங்க இல்லைன்னா அந்த மனபலன் எனக்கு இருக்காது. நீங்க இருக்கிற தைரியத்துல நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் உண்மையே கடைசியா Elena is listening to me so attentively.
நான் உண்மையை நான் பிடித்துக் கொண்டு நான் அப்படியே கடைபிடித்து ஆண்டவரை உண்மையே நம்பி இருக்கிறபடினால ஆண்டவரை நீங்க என்னோட இருக்கிறீன்னு சொல்லி நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்றீங்க. எத்தனை தேவ பிள்ளைங்க அந்த வார்த்தையை நீங்க சொல்றீங்க? உங்களை உள்மனதை தொட்டு சொல்லுங்க, நான் இருக்கிறதே இன்னைக்கு ஆண்டனால. ஆமென். ஐயா, நான் இன்னைக்கு சொல்றேன், ஆண்டோடைய வார்த்தையை கேளுங்க. தேவனுடைய கிறிஸ்துவின் வல்லமை உங்க மேல தங்கி இருக்கிறது. Amen. The power of Christ Church today rests upon you. அம்மா, உங்களோட பிள்ளைகளை பத்தி கவலைப்படாதீங்க. கிறிஸ்துவோட வல்லமை இவர்கள் மேல தங்கி இருக்கிறது. ஆமென். உங்களோட திருமண வாழ்க்கை மேல் கிறிஸ்துவோட வல்லமை தங்கி இருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கையின் மேல, நம்மளுடைய சபைகள் மேல, நம்மளுடைய பட்டணங்கள் மேல கிறிஸ்துவோட வல்லமை தங்கி இருக்கிறது. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no church? Hallelujah. ஆமாவா இல்லையா? அப்படியா? Yes or no? Yes or no church? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. ஐயா ஐயா, அவர் சொன்ன மாதிரி நான் இங்க விட்டு எந்த வார்த்தையும் நான் வீணாக பேசவே மாட்டேன். பரிசுத்த ஆவியானவர் என்ன பேசுகிறாரோ அதை மாற்றும் தான் நான் உங்களுக்கு போதிப்பேன். ஆமென். இன்னைக்கு தேவன் உங்கள்கிட்ட சொல்லுகிறார் இந்த வார்த்தையை அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் சொல்லுகிறார், ஏன் கிருபை உனக்கு போதுமானே. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தின்படி தேவன் சொல்லுகிறார், ஏன் கிருபை உனக்கு போதும். பலவீனத்திலே என் பலன் பூரணமாய், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பூரணமாய், wholesomely, என் பலன், நான் சொல்றேன், அவருடைய பலன் உங்களுடைய பலவீனத்தின் நேரத்துல பூரணமாய் விளங்குமா? அப்ப நீங்க சந்தித்துக் கொண்டு இருக்கிற உங்களுடைய தாழ்வில் நாட்களில், நீங்க சந்தித்துக் கொண்டு இருக்கிற உங்களுடைய வலி வேதனை பாடுகளின் நாட்கள்ல, நீங்க சந்தித்துக் கொண்டு இருக்கிற உங்களுடைய பலவீன நாட்கள்ல, நீங்க சந்தித்துக் கொண்டு இருக்கிற உங்களோட புயத்திரமா சொல்ல முடியாது யார்கிட்டயும், ஆமாவா, உங்களுடைய கண்ணீர்கள், உங்களுடைய அவமானத்தின் நாட்கள்ல அவருடைய பலன் உங்களுடைய அந்த காரியத்துல பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லுகிறார். ஆமென். எத்தனை பேர் அந்த வார்த்தையை பெற்றுக் கொள்கிறீங்க? எத்தனை பேர் அந்த வார்த்தையை பெற்றுக் கொள்கிறீங்க? ஆமென் சர்ச். ஆமென் சர்ச். ஹalleluya. ஆமென். பாருங்க, இன்னைக்கு நீங்க என்னென்ன காரியங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா தேவ ஆவியானவர் நம்ம மத்தியில இருக்கிறார். ஆமென். எவ்வளவு மன சோர்வு, மன வேதனை, இல்ல உணர்வு பிரகாரமா, இல்ல உங்களுடைய சிந்தனை பிரகாரமாக நீங்கள் அநேக துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள், பாடுகள், வேதனைகள், பயங்கள், இல்ல காயங்கள், உள்மனதுல காயங்கள் இருந்திருக்கலாம், இல்ல வெளி தோற்றத்துல காயங்கள் இருக்கலாம். ஆமாவா இல்லையா? அநேக காரியத்தோட நீங்கள் இங்க வந்து அமர்ந்திருக்கலாம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? ஆனாலும் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஐயா, சீயோன்லே துயரப்பட்டு கொண்டு இருக்கிறவர்களை சீர்படுத்துவதற்கு, that means தேவனுடைய பிரசன்னத்துல அமர்ந்திருந்தீங்க, துயரப்பட்டு கொண்டு இருந்தீங்கன்னா தேவன் உங்களுக்கு இன்னைக்கு ஏசாயா 61வது அதிகாரம் 3வது வசனத்துல தேவன் சொல்லுகிறார், நாம் தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்னா, அவர் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற தேவன் மாற்றம் இல்ல. நீங்க எத்தனை பேர் சாம்பலின் நாட்கள்ல அப்படியே ஸ்விம் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் கேக்குறீங்களா இல்லையா? கேக்குறோமா? ஆமென் சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு தான் எல்லாரும் விக்ரமா பைபிள் படிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல ஏசாயா தேடுறீங்களா எங்க இருக்கிறாரு? அவர் ஆண்டவர் இருக்கிறாரு. ஓகே, ஆமாவா இல்லையா? எஸ் சொல்லோ. சாம்பலுக்கு பதிலாக நம் தேவன் சிங்காரத்தை கொடுக்கிற தேவன். நம்புங்க ஐயா, நம்ம எல்லாம் ருசித்து ரசித்து தான் வந்திருக்கோம் நம்மளோட வாழ்க்கையில. ஆமாவா இல்லையா? ஆனா சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை மாற்றம் கொடுக்கிற தேவன் இல்ல ஜான் அண்ட் சாமுவேல். ஆனாலும் துயரத்துக்கு பதிலாக நம் தேவன் ஆனந்த தைலத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஒதுக்கின ஆவிக்கு பதிலாக தேவன் துதியின் உடையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். I pray in the mighty name of Jesus, இன்னைக்கு இந்த மாலை வேளையில நீங்க வீடு திரும்புறதுக்கு முன்பதாகவே every spirit of happiness in this place, every
every spirit of depression, every spirit of serpent, every spirit of affliction will be lifted up in the mighty name of Jesus. ஆண்டவர் அவருடைய ஆனந்த தைலத்தை நாள உங்களை நிரப்புவார். Amen. ஆண்டவர் அவருடைய துதி உடையினால தேவன் உங்களை போர்த்திக் கொள்வார் ஐயா. எத்தனை பேர் நம்புறீங்க ஐயா? ஆண்டவருக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்களா? Amen. ஆண்டவருக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்களா? ஆண்டவருக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க ஐயா. புரியுதா என்ன சொல்றாரு? Yes or no church? அதான் ஆண்டவர் சொல்றாரு. ஏன் இதுக்கு நீ உலக திரைக்கு? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா church. புரியுதா என்ன சொல்றாரு? ஐயா இன்னைக்கு கிறிஸ்துவின் வல்லமை மாற்றம் உங்க மேல தங்கி இல்ல. The power of Christ alone doesn't rest upon you. But இன்னைக்கு தேவனுடைய வாயின் வார்த்தை வாக்காக நான் சொல்லுகிறேன். உங்களுடைய மேல, உங்களுடைய குடும்பங்கள் மேல, உங்களுடைய திருமணங்கள் மேல, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மேல, உங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எல்லா காரியத்தின் மேல தேவனுடைய வல்லமையான கரம் அப்படியே தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். தேவனுடைய கரம் எப்படிப்பட்ட கரம் தெரியுமாயா? தேவனுடைய கரம் வல்லமையான கரம். தேவனுடைய கரம் பரிசுத்தமான கரம். தேவனுடைய கரம் ரட்சிக்கிற கரம். தேவனுடைய கரம் விடுதலையாக ஆக்குற கரம். தேவனுடைய கரம் நீதி உள்ள கரம். ஆமாவா இல்லையா? எஸ் ஓ நோ சர்ச்? அப்படிப்பட்ட கரத்தை தேவன் உங்க மேல வைத்திருக்கிறார். நம்பிக்கை இல்லை உங்களுக்கு. எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? ஆண்டவருடைய கரமே என் ஜீவனுள்ள தேவன். அவரு 3ஆம் நாள் மரித்தோர்ல இருந்து எழும்பின வெற்றிகரமான தேவன். இந்த உலகத்தை ஜெயித்த தேவன், மரணத்தை வென்ற தேவனுடைய கரமே மேல இருக்குது ஐயா. அப்ப யாரு கரம் கொடுத்தா என்ன, யாரும் பிடித்து கொண்டு என்ன? ஆண்டவருடைய கரமே என் மேல இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க. சைலா சொல்லுங்க பாப்பா, பக்கத்துல பார்த்து அப்படியே ஒரு மாதிரி இழுத்து சொல்லுங்க. ஆண்டவருடைய கரமே. அழகா சொல்லுவோம். இத பஞ்சு டாக்டர் நான் சொல்லி கொடுக்கிற பைபிள்ல இருந்து. ஆண்டவருடைய கரமே என் மேல அவர் வைத்திருக்கிறார்யா. ஆமென். ஹalleluya church. ஹalleluya church. பாருங்க சங்கீதம் 139வது அதிகாரத்துல இதுக்கு முன்பதாகவே நான் உங்ககிட்ட நான் போதிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது, அவர் நம்மளை ஆராய்ந்து அறிந்த தேவனாக இருக்கிறாராம். நம்ம உட்கார்ந்தாலும் சங்கீதம் 139 எழுதுறவங்க, நம்ம உட்கார்ந்தாலும் நம்ம எந்திரிச்சாலும் தேவன் அறிந்திருக்கிறாராம். நம்மளுடைய எண்ணங்களை தேவன் தூரத்திலிருந்து அவர் அறிகிற தேவனாக இருக்கிறாராம். நம்ம நடந்தாலும் நம்மளை தூங்கினாலும் தேவன் நம்மளை சுத்தி சூழ்ந்து இருக்கிறாரா? ஆமென். நம்மளுடைய வழிகள் எல்லாம் தேவனுக்கு தெரியுமா? சொல்லுங்க. நம்மளுடைய வழிகள் எல்லாம் நம்மளுடைய அம்மா அப்பாக்கு தெரியுமோ தெரியாதோ? கணவன் மனைவிக்கு தெரியுமோ தெரியாதோ? பாட்டி தாத்தாக்கு தெரியுமோ தெரியாதோ? உங்க நாய்க்குட்டிக்கு தெரியுமோ தெரியாதோ? பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ? ஆண்டவருக்கு முழுமையாக தெரியும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்குது, நம்மளுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை பிறக்கிறதுக்கு முன்பதாகவே தேவன் இவர் என்ன சொல்ல போறாருன்னு தேவனுக்கு தெரியுமா? புரியுதாங்க? ஆமாவா இல்லையாங்க? அப்பனா தேவன் உடைய பார்வை, தேவனுடைய உள்ளம் எல்லாம் உங்களுக்கு தான் துடித்து கொண்டு இருக்குது. ஆமாவா இல்லையா? ஏன்னா உங்களை பார்த்து பார்த்து படைத்தவர் அவர், பார்த்து பார்த்து உருவாக்குனவர் அவர். ஆமாவா? நம்மளோட பிள்ளைங்களுக்கு ஒண்ணுன்னா எப்படி துதிச்சு போறோம், நம்மளோட பெற்றோருக்கு ஒண்ணுன்னா நம்ம எப்படி துதிச்சு போறோம், துதிச்சு போறோம். ஆமாவா இல்லையா? அதே போலதான் தேவனுடைய உள்ளம். ஆமென். தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது, அவருடைய ஆவிக்கு மறைவாக நம்ம எங்கேயும் போக முடியாது. அவருடைய சமூகத்தை விட்டு நம்ம எங்குமே ஓட முடியாதான். ஏன் தெரியுமாங்க? நீங்க வானத்துக்கு ஏறி போனாலும் அவருடைய கரம் அங்க இருக்குமா? அவர் அங்க இருப்பாரா? நம்ம பாதாளத்துக்கு போய் படுக்கை போட்டாலும் அவர் இருப்பாரா? நீங்க கடல்ல அங்கங்க போய் எங்கதான் நீங்க போய் நீங்க முயற்சி பண்ணாலும் தேவன் அங்கேயே இருப்பாரா? ஆமென். அங்க நீங்க
நீங்க எங்க போனாலும் சரி ஐயா, நம்ம தேவனுடைய பிரசனை விட்டு நம்ம எங்க விலகி போக முடியாது. புரியல நான் என்ன சொல்றேன்னு? தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்குது, அங்கேயும் என்னுடைய கரம் அவனை வழி நடத்தும் போட்டிருக்குது. அந்த இடத்துல தேவனுடைய கரம் உங்களை வழி நடத்துமா? வழி நடத்துற கரம் மாற்றம் அவருடைய கரம் இல்ல, ஆனா அவருடைய வலது கரம் உங்களை பிடித்திருக்குதான். ஓ, அவருடைய வலது கரம் உங்களை பிடித்திருக்குதா? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? அப்ப நீங்க என்னதான் நீங்க கடந்து போனாலும், எப்படிப்பட்ட அக்கினி ஜுவாலை நீங்கள் கடந்து போய் கொண்டு இருந்தாலும் சரி, புல்லுள்ள இடங்களை நீங்கள் அப்படியே கடந்து போய் கொண்டு இருந்தாலும் சரி, எவ்வளவு பட்ட அப்பா எப்படி சொன்னாங்க, ட்ரையல்ஸ், சோதனைகள், துன்பங்கள், கண்ணீர்கள், பாடுகள், ஒண்ணு மேல ஒண்ணு பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டு இருந்தாலும் சரி ஐயா, அந்த இடத்தில் தேவனுடைய கரம், தேவன் உங்களை பிடித்துக் கொண்டு இருக்கிறாராம். அந்த இடத்தில் அந்த தருணத்திலே தேவனுடைய கரம் உங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறாராம். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? எத்தனை பேர் புரியல? குமாரன் புரியுதுதானே என்ன சொல்றேன்னு? ஆமாவா இல்லையா? எஸ் ஓ நோ சர்ச்? அப்படிப்பட்ட தேவனுடைய கரம் இன்னைக்கு உங்க மேல இருக்குது ஐயா. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஐயா நான் சொல்றேன் ஐயா, உங்களுடைய தேவனுடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? யார் கேட்க போறீங்க? ஆமென். நம்மளுடைய தேவன் நீங்க கேட்கலையா? ஓகே, நம்மளுடைய தேவனுடைய கரம் எப்படிப்பட்ட கரம் தெரியுமாயா? அவருடைய கரம் அப்படியே உங்களை என்னையும் ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகலையா? ஆமென். அவருடைய செவி நம்மளை கேட்க கூடாதபடிக்கு தேவனுடைய செவி மந்தமாகவே இல்லையா? புரியுதாங்க? நான் சொல்லல இந்த வார்த்தை. ஏசாயா 59வது அதிகாரம் 1வது வசனத்துல போட்டிருக்கிறது, the Lord's hand is not short to save you, his ears are not dull to hear you. அப்ப நீங்க உங்களுடைய கண்ணீர்களுக்கு, உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு, நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் போது தேவனுடைய காதுகள் மந்தமான காது இல்லையா? தேவன் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். ஆமாவா இல்லையா? தேவனுடைய கை குறுகி இல்ல, உங்களை காப்பாத்த ரட்சிக்கிறார். தேவனுடைய கை குறுகி இருக்கிற கை இல்ல, ஆனா உங்களுடைய உங்களுடைய தேவனும் என்னுடைய தேவனுடைய கரம் எப்படிப்பட்ட கரமாக இருக்குது தெரியுமா? சரமா எப்படிப்பட்ட கரமாக இருக்குது தெரியுமாயா? எப்படிப்பட்ட கரமாக இருக்கு தெரியுமாயா? அவருடைய கரம், வலது கரம் அப்படியாக உயர்ந்து இருக்குது. ஐயா இந்த வசனத்தை போடுங்க. சங்கீதம் 118:16. யாரும் எல்லாரும் உங்களுடைய பைபிளை கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் உங்களை என்ன பிடித்திருக்கிற கரம் எப்படிப்பட்ட கரம் சொன்ன? உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய வலது கரம் உயர்ந்திருக்கிறதா? கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யுமா? சாத்தியமா உங்களையும் என்னையும் தேவன் அவருடைய கரத்தை வைத்திருக்கார் தெரியுமா? உங்க மேல முன்புறமும் பின்புறமும் நம்மளுடைய கரத்தினால நிரக்கி, பிரசனத்தினால நிரக்கி இருக்கிற கரம் எப்படிப்பட்ட கரம் தெரியுமாயா? அவருடைய கரம் உயர்ந்திருக்கிற கரமாக இருக்கிறது. அவருடைய கரம் பலத்த காரியங்கள் செய்கிற கரமாக இருக்கிறது. பராக்கிரமம் செய்ய கரமாக இருக்கிறது. நீங்களும் நானும் எண்ணாத, மனிதன் புத்திக்கு எட்டாத வல்லமையான செய்கிற கரமாக இருக்கிறது. புரியுதாங்க? அப்படிப்பட்ட தேவனுடைய கரம் ஐயா நம்மளுடைய தேவனுடைய கரமாக இருக்கிறது. Hallelujah church. ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? Can we bless the name of the Lord in this place? அவர் 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 16வது வசனத்தின்படி
தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லியிருக்கணும் ஐயா. அவர் நம்மை எப்பொழுதும் thanks be to God who always leads us in victory ன்னு தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கு. ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா, ஹல்லேலூயா சொல்லுமா, ஆண்டவருக்கு ஒரு கரத்தை தட்டுவோமா. அவர் நம்மை எப்பொழுதும் எந்த நிலையில எந்த ஸ்தானத்துல இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இங்க அமர்ந்து கொண்டு இருந்தாலும் சரி, தேவன் உங்களை அந்த இடத்துல அப்படியாக அவருடைய கரம் உங்களை பிடித்து கொண்டு இருக்கிறது. அவருடைய கரம் உங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறது. அது மாற்றம் இல்ல, அவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்னா வெற்றியில நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சர்ச். இன்னைக்கு நான் சொல்றேன் ஐயா, உங்களை இன்னைக்கு என்னென்ன காரியங்கள் சூழ்ந்து உங்களை நெருக்கி கொண்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அது உங்களுடைய உணர்வாக இருக்கலாம், ஆமாவா இல்லையா, உங்களுடைய உடலாக இருக்கலாம், உங்களுடைய சிந்தைகளாக இருக்கலாம், உங்களுடைய குடும்பங்களாக இருக்கலாம், ஆமாவா இல்லையா. ஆனா இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். சங்கீதம் 37வது அதிகாரம் 7வது வசனத்தின்படி, the angel of the Lord encamps around those who fear him. அவரை பயந்து இருக்கிறவர்களை, அவரை நேசித்துக் கொண்டு இருக்கிறவர்களை சுத்தி கர்த்தருடைய தூதனானவர் அப்படியே சூழ்ந்து கொண்டு இருக்கிறாரா. ஆமென் சொல்லியிருக்கணும் ஐயா. ஹல்லேலூயா சொல்லியிருக்கணும் ஐயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒன்னும் ஜீவித்துக் கொண்டு இருக்கிறோம்னா ஆண்டவருடைய கிருபை. ஆமென். The angel of the Lord encamps around those who fear him and will deliver them. அக்கா அந்த வசனத்தை தமிழ்ல படி. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இது யார் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கீங்க கை தூக்குங்க. யாருடைய வாழ்க்கையில எல்லாம் சரியா இருக்குது, யாருடைய வாழ்க்கையில ஏதோ நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இல்லைன்னா நம்மளால அது மீண்டும் வர முடியாது. இருக்கிறவங்க கருத்து தூக்குறீங்களா? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களே, இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க மனதை திடர் மனதா இருங்க. கர்த்தருடைய தூதனானவர் உங்களை சுத்தி அப்படியே சூழ்ந்து இருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளை சுத்தி சூழ்ந்து இருக்கிறார். உங்களுடைய குடும்பங்களை, உங்களுடைய வாழ்க்கையை சுத்தி அவர் அப்படியே சூழ்ந்து இருக்கிறார். அவர் நீங்க அவருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது அவர் உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா அவர் வெற்றியில, சொல்லுங்க, வெற்றியில நடத்துகிறவராக இருக்கிறார். வெற்றியில நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் இன்னைக்கு ஐயா நான் சொல்றேன், நல்லா கேளுங்க ஐயா. கர்த்தர் நம்மளை சூழ்ந்து இருக்கிறபடினால இன்னைக்கு நான் சொல்றேன், அவருடைய மகன் மகள் கூடாரங்கள்ல அவருக்குள் நிலைத்திருக்கிறவர்களுக்குள், அவரை நம்பி இருக்கிறவர்களுக்குள், அவர்களுடைய கூடாரங்களை கண்டிப்பாக தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய வெற்றியின் சத்தம் கேட்கும், கம்பீர சத்தம் கேட்கும், ரட்சிப்பின் சத்தம் கேட்கும். நான் சொல்லல, ஆமா அவங்க சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? சங்கீதம் 118வது அதிகாரத்துல 15வது வசனத்துல போட்டிருக்குது, நீதிமானுடைய கூடாரத்தில் தேவனுடைய கம்பீர சத்தம் உண்டா, ரட்சிப்பும் கம்பீர சத்தமும் உண்டா. ஏன்னா தேவனுடைய வலது கரம் வல்ல காரியம் செய்தபடினால, தேவனுடைய உயர்ந்திருக்கிற கரம் ஐயா, தேவனுடைய வெற்றிகரமான கரம், தேவனுடைய நீதியின் கரம், தேவனுடைய உங்களை மென்னியம் அப்படியாக பாதுகாக்கிற கரம், தேவனுடைய கரம் அப்படியாக நம்மளை தாங்கிக் கொண்டு இருக்கிற கரம். இன்னைக்கு அவர் வல்ல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில செய்வார். ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையின் பயணங்கள்ல அவருக்குள்ள நம்ம நடந்து கொண்டு இருக்கிற அந்த விசுவாசத்தின் பயணத்துல கண்டிப்பாக வெற்றியின் சத்தம் கேட்கும். யாருக்கு நம்பிக்கை இல்லை? யாருக்கு நம்பிக்கை இல்லை? யாரு நம்புறீங்க? ஆமென். அது என்னதான் இங்க கடந்து போனாங்க ஐயா, நீங்க தான், உங்களுக்கு தான் தெரியும் நீங்க என்ன சந்தித்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய மனபாரம் எவ்வளவு நீங்க சுமந்து கொண்டு இருக்கிறீங்க. சில பேருக்கு மனதுல மட்டும் பாரம் இல்ல, தலையில நிறைய பாரம்.
உங்க மண்டை வந்து வாயே மூட மாட்டேது. ராத்திரி நீங்க தூங்கினாலும் 24 மணி நேரம் அது மட்டும் நிறைய அவங்க வந்து எக்ஸ்டர்னலா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஓவர் திங்கிங் மைண்ட், anxiety மைண்ட். புரியுதாங்க என்ன சொல்றது? இன்னைக்கு அந்த பாரங்கள் எல்லாமே சுமந்து கொண்டு இருக்கிறவங்க நல்லா கேட்கணும். ஏதோ காயங்களை சுமந்து கொண்டு இருக்கிறீங்களா? மனிதனால உருவாக்கப்பட்ட காயங்கள், நீங்களே உருவாக்கப்பட்ட காயங்கள். ஆமாவா இல்லையா? வெளி தோற்றத்துல காயங்களாக இருக்கலாம், மனதுல வாழ்க்கையில காணப்பட்ட காயங்களாக இருக்கலாம். ஆமாவா இல்லையா? ஓயாத கண்ணீர்களாக இருக்கலாம், பிரச்சனைகளா இருக்கலாம், குழப்பங்களாக இருக்கலாம், கேள்விகளாக இருக்கலாம். ஐயா நான் சொல்றேன், எங்க அப்பா என் பரலோக ராஜா, குட்டி என் பரலோக ராஜா, அவர் இப்ப சொல்றாரு, நான் உன்னை புறம்பி தள்ள மாட்டேன்னு சொல்றேன். புரியுதா என்ன சொல்றேன்னு? நீங்க என்ன சுமந்து கொண்டு இருக்கிறீங்க உங்களுக்கு தான் தெரியும். ஆமென். ஹல்லேலூயா சர்ச். இன்னைக்கு அவர் உங்களுடைய வலது பரிசுத்துல உங்களுக்கு நிழலாக நின்று காக்கிற தேவன் மாற்றம் இல்லை. ஆனால் தேவன் ஒரு வார்த்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். சங்கீதம் 89 அதிகாரம் 21 தேவன் சொல்லுகிறார், என்னுடைய கை அவன் கூட அவனோட உறுதியா இருக்கும். தேவன் சொல்லுகிறார், என்னுடைய புயமா சொல்லுவாங்க. அப்பராம் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? அப்பராம் தமிழ் என்ன சொல்லுவாங்க? தமிழ் படிச்சவர்கள் இங்கே என்னுடைய புய கரெக்டா? என்னுடைய புய அவனை பலப்படுத்தும் தேவன் சொல்லுகிறார். அப்ப தேவன் அவருடைய கைய பத்தி மாற்றம் பேசல ஐயா இன்னைக்கு, ஆனா அவருடைய புதிய தேவன் பேசுகிறார். ஆமென். ஓ சொல்லுங்க. இதெல்லாம் ஐயோ பாஸ்டர் முடியும் பாஸ்டர் வலித சொல்ற மாதிரி இருக்குது. அசாத்தியமா சிரிச்சு சொல்லுங்கம்மா. ஓ சொல்லுங்க. நல்ல ஜூலியானா நல்ல ஓ சொல்லுங்க. ஜூலியானா நல்ல ஓ சொல்லுங்க. ஓகே now you see தேவன் சொல்லுகிறார், my hand shall be established. தமிழ் அழகாக போட்டிருக்குது என்னன்னா, என் கை அவனோட உறுதியா இருக்கும். இன்னைக்கு யார் உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறாங்களோ இல்லையோ, யார் பலப்படுத்துறாங்களோ இல்லையோ, யார் வழி நடத்துறாங்களோ இல்லையோ, யார் சந்திக்கிறாங்களோ இல்லையோ, என் தேவன் உங்களுடைய ஜீவனுள்ள தேவன், உங்களை என்னையும் பராக்கிரம் செய்யும் அந்த உயர்ந்திருக்கிற தேவனுடைய கரம், நம்மளை வெற்றியில நடத்துகிற அந்த உயர்ந்திருக்கிற கரம் உங்களோடையும் என்னோடையும் உறுதியா இருக்கும் தேவன் சொல்லுகிறார். அவருடைய புயம் நம்மளை பலப்படுத்துமா? தேவன் நம்மளை தாங்கிக் கொண்டு இருக்கிறார். Hallelujah church. Hallelujah church. Okay. Bye-bye. We love you. Jesus saw your commitment. Okay. எல்லாரும் bye bye சொல்லுங்க. Thank you. நான் வேலைக்கு போறேன். Okay, bye bye. Can't wait long. Watch online. Bye Joshua. Okay. If you are wondering where Adrian went to work, he is also night shift. Okay. ஆமாவா இல்லையா? என் தேவன் என்ன சொன்னையா? என் தேவனுடைய கரம் என்ன சொன்ன? உயர்ந்திருக்கிறது. என் தேவனுடைய கரம் உங்களுடைய தேவனுடைய கரம் மாதிரி. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்? இயேசுவோட இன்னைக்கு நல்லா கேளுங்க ஐயா. ஆகியபடினால நம்மளுடைய சகல நாட்களும் நம்மளுடைய ஜீவன் நம்மளுடைய ஜீவன் முடியும் வரை, நம்மளுடைய ஜீவன் நம்மளை விட்டு பிரியும் வரை, நம்மளுடைய சகல நாட்களும் எப்படிப்பட்டவருடைய கரத்துல இருக்குது? எப்படிப்பட்ட கரத்துல இருக்கிறது? இப்பதான் கத்தி சொன்னேன். பராக்கிரமம் செய்யற தேவனுடைய கரத்துல இருக்கிறது. உயர்ந்திருக்கிற வெற்றியின் கரத்துல தேவனுடைய கரத்துல இருக்குதுன்னு சொன்னேன். ஆமென். ஆகியபடினால அன்பானவர்களே, இன்னைக்கு நீங்க உங்களுடைய பக்கத்திலும் எல்லா பக்கத்திலும் நெருக்கத்தின் நாட்கள்
சந்தித்துக் கொள்வோம். ஆமாவா இல்லையா? அப்படிப்பட்ட நாட்களை கடந்து போகும் போதும் சரி, இல்ல கலக்கம் அடைகிற நாட்களை கடந்து போகிற சரி, அப்படிப்பட்ட சீசன்ஸை கடந்து போகும் போதும் சரி, இல்ல துன்பப்பட்டு கொண்டு இருக்கிற நாட்களை கடந்து போனாலும் சரி, யார் கேக்குறீங்க? அவன் கீழே தள்ளப்பட்ட இருக்கிற அந்த மாதிரி நாட்களை நம்ம சந்தித்து கொண்டு தனிமையில இல்ல குடும்பமாக நம்ம போராடி கொண்டு இருந்தாலும் சரி, இல்ல நம்மளுடைய திருமணங்களை போராடி கொண்டு இருந்தாலும் சரி, ஆனா நீங்களும் நானும் அப்படியாக நாம் தேவனுக்குள் நாம் நிலைத்திருக்கிறபடினால, அவரை நம்பி இருக்கிறபடினால, நம்மளுடைய சகல நாட்களும் வெற்றிகரமான தேவனுடைய கரத்துல இருக்கிறபடினால, நீங்களும் நானும் என்ன செய்ய முடியும்னா, நம்பிக்கையில அவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையில நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். ஆமென். நம்ம கடந்து போகிற அந்த விஷயத்துல நம்ம பொறுமையா இருக்க முடியும். உபத்திரத்துல பொறுமையா இருக்க முடியும். நம்மளுடைய ஜபத்துல உறுதியா அவருக்குள் நிலைத்திருந்து நம்ம தரித்திருக்க முடியும். ஆமாவாலியா ஜூடா, என்ட்ரூ, ஆமாவாலியா மோஸ், எஸ் நோ, ஆமாவாலியா, ஆமானா ஆமா சொல்லுங்க, எஸ் நோ சர்ச். அது மாற்றமில்ல, உங்களுக்கும் எனக்கும் நல்லா தெரியும். நம்ம கடந்து போகிற நான் இது ஏற்கனவே சில 2 வாரங்களுக்கு முன்பதாக the song of my heartல நான் போதித்தேன். இந்த காரியங்களை குறித்து நீங்க அந்த சர்வீஸை நீங்க மிஸ் பண்ணி இருந்தீங்கன்னா, தேவன் வல்லமையான காரியங்கள் பேசினார். அது யூடியூப்ல இருக்குது. You all were here in the service, right? The song of my heart, என் இருதயத்தின் கீதமானவர்னு சொல்லி அந்த வார்த்தையை அந்த மெசேஜை போய் யூடியூப்ல நீங்க கண்டிப்பாக கேளுங்க, பாருங்க. I'm continuing from there. இவ்வளவு நேரம் அங்க இருந்தா கண்டினியூ பண்ணி புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no church? Yes or no church? நீங்களும் நானும் கடந்து போகிற நம்மளுடைய பாடுகள் எல்லாமே நிரந்தரம் இல்ல. அதுக்கு ஒரு முடிவு இருக்குது. அது கொஞ்ச காலத்துக்கு மாற்றம் தான். ஏனென்றால் உங்களையும் என்னையும் அவருடைய நித்திய மகிமைக்கு அழைத்த தேவன் அவர் சகல கிருபையின் தேவனாக இருக்கிறார்னு சொன்னாங்க. ஆமாவா இல்லையாங்க? ரெபெக்கா ஆமாவா இல்லையா? அவர் சகல கிருபையின் தேவனாக இருக்கிறார்னு சொன்னாங்க. அவரு கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களையும் என்னையும் என்ன செய்வாரா? அவரு சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது. அது மாற்றம் இல்ல. அகேசியா நம்முடைய கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் நல்லவராக இருக்கிறார். 2 தெசலோனிக்கா 3ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்துல போட்டிருக்கிறது. அவர் நம்மளை ஸ்திரப்படுத்தி தீமை நம்மளுக்கு எதிராக எழும்புகிற நாட்கள்ல, தீமை எழும்புமா எழும்பாதா? எழும்பும். அந்த மாதிரி எழும்புகிற நாட்கள்ல தேவன் நம்மளை அதுல இருந்து விலக்கி காத்துக் கொள்வார். ஆகியபடினால இன்னைக்கு நீங்களும் நானும் மடிந்து போகிற ஜனங்கள் இல்ல, கைவிட்டப்பட்ட ஜனங்கள் இல்ல, ஒதுங்கி போகிற ஜனங்கள் இல்ல. ஆமாவா இல்லையா? ஆனா தேவனுக்குள் அப்படியாக இடைப்பட்டு தேவனுடைய மறைவில் வாழுகிறவர்களாக நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசமே இல்ல? கரெக்டா கூப்பிடுங்க. ஆமா பாஸ்டர் சொல்லுவீங்க நீங்க பாஸ்டர். ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையா? Yes or no church? ஆமாவா இல்லையா? பாருங்க, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். ஜெரமியா 31ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தில் என்ன சொன்னார்னா, நான் உன்னை மறுபடியும் கட்டுவேன் தேவன் சொன்னார். எத்தனை பேர் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? அக்கா அந்த வார்த்தை படிங்க. 1 பேதுரு 5:10 படிச்சுட்டு ஜெரமியா 31:4 படிங்க. சொன்ன வசனங்கள் நோட்ஸ் எடுக்கிறவங்க கொரிந்தியர் 4ஆவது அதிகாரம் 8-9, 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 8-9. Sometimes I preach the scriptures, I forget to tell the verses. And those editing the video have a tough time understanding. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, ஒடுக்க போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முடிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கீழே தள்ளப்படுகிற நாட்கள் வருமா இல்லையா? வரும் ஐயா. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லா கேளுங்க.
சோர்ந்து போகாம கர்த்தருக்குள் உறுதியா நில்லு. கீழே தள்ளப்படுகிற நாட்கள் வரும், துன்பப்படுகிற நாட்கள் வரும், கலக்கம் அடைகிற நாட்கள் வரும், எல்லா பக்கத்திலும் இடி அடி உழுற மாதிரி இருக்கிற நாட்கள் வரும். படிங்க தொடர்ந்து. கர்த்தராகிய இயேசுவுடைய ஜீவன் Okay, God, thank you. 1 Pedro 5:10 படிங்க. இது I just reviewing back to you, so you won't forget. 1 Pedro 5 somebody. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களே, யாருங்க பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க? யாரு சில கண்ணீர்கள் காலங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க? என்னோட கண்ணீர்களை நீங்களா அனுபவிச்சுக்கிட்டு என்ன துன்பத்தை கடந்தது? அம்மாவுக்கு போன் அடிக்கிறேன். என்ன காலங்களை நீங்க கடந்து போய் கொண்டு இருக்கிறீங்க? ஏதோ ஒரு பாடுகள் நம்ம கடந்து சொல்லுங்க. கொஞ்ச காலம், கொஞ்ச காலம், அது நிரந்தரம் இல்ல. அது வரும் தான், அதை நம்ம கடந்து போறோம்னா நம்ம அனுபவிக்கிறோம் தான், ஆனா அது நிரந்தரம் இல்ல. நாம் வெற்றிகரமான தேவன் தான் நிரந்தரமானவர், அவர் மாற்றம் தான் உயர்ந்தமானவர். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களே தேவர் சிறப்படுத்தி சீர்படுத்தி பலப்படுத்தி அப்படிப்பட்ட அப்பாயா, அவர் கை தட்டுங்கய்யா. சூப்பர் சிங்கர் பார்க்கும் போது மட்டும் அப்படியே ஐயோ கே காது வசனத்தை படிக்க ஜெரமாயா 31:4. இஸ்ரவேலின் கன்னிகையே, நல்லா கேளுங்க. இஸ்ரவேலின் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். மறுபடியும் சொல்லுங்க. ஐயோ என்னை பார்த்து சொல்லுங்க எல்லாரும், மறுபடியும். தேவன் என்ன சொல்லுகிறார்? மறுபடியும் கட்டுவேன். அவ்வளவுதானக்கா? ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என் குடும்பத்தை மறுபடியும் கட்டுவார். அவருடைய உயர்ந்த இருக்கிற கரத்தினால, அவருடைய பராக்கிரம் செய்யும் கரத்தினால. ஆமென். Thank you. மறுபடியும் நல்ல சத்தமா மைக்ல படிங்க. நல்லா கேளுங்க. இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமாக இருக்கு, பெற்றுக்கொள்ளுங்க. இஸ்ரவேலின் கன்னிகையே, கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய். நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ, மறுபடியும் நீ வேத வாக்கியத்தோடு, மறுபடியும் சொல்லுங்க. மறுபடியும் நீங்க உங்களோட வாழ்க்கை இடிஞ்சு போன வாழ்க்கை இல்ல, முடிஞ்சு போன வாழ்க்கை இல்ல, தோற்று போன வாழ்க்கை இல்ல, விழுந்து போன வாழ்க்கை இல்ல, கீழே தள்ளப்பட்ட வாழ்க்கை இல்ல, நாசமா போன வாழ்க்கை இல்ல. சொல்லுங்கய்யா, அதெல்லாம் நம்ம விரும்பி பாய்க்கிற வார்த்தை தானே, ஆமாவா இல்லையா? அப்புறம் அக்கா சொல்லுங்க. மறுபடியும் நீ வேத வாக்கியத்தோடு, மறுபடியும் சொல்லுங்க. பக்கத்துல தட்டி, அவங்களுக்கு விளங்கி இருக்காது. நல்லா தட்டி சொல்லுங்க. மறுபடியும் மறுபடியும். ஆமென். மறுபடியும் நீங்க வேத வாக்கியத்தோடு, வாக்கியத்தோடு ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடு புறப்படுவாய். ஆடல் பாடலோடு களிப்புள்ள கூட்டத்தோடு புறப்படுவாய். நினைக்கிறேன் லண்டன்ல இருந்து பாஸ்டர் கூட்டிட்டு வரோம். அப்பதான் எல்லாருமே உற்சாகமா வந்து ஆமீன் சொல்லுவாங்க. என்னதேக்கா பாஸ்டர் வாரம் கத்துறதுங்க, யாருமே காதல் விடுவாரு. என்னது? மறுபடியும் நீ வேத வாக்கியத்தோடு ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடு புறப்படுவாய். களிப்புள்ள கூட்டம் என்னது? சந்தோஷத்தோட இருக்கிற, நிறைந்து இருக்கிற கூட்டத்தோட நீங்க எழும்பி செல்லுவீங்களா? அது தேவனுடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது ஐயா. ஆமென்.
ஐயா நான் சொல்றேன் நல்லா கேளுங்க ஐயா. தாவீது சொல்லுங்க எல்லாரும். தாவீது அவர் அந்த நான் போன வாரம் நான் சொன்ன சோல் ராஜா தாவீதுடைய வாழ்க்கையை கொல்றதுக்கு நிறைய ரவுடி செய்ய அனுப்பினார். ஆமாவா இல்லையா? இவர்கள் என்ன செய்தாருன்னா தாவீதுடைய வீட்டை சூழ்ந்து இருந்தார்கள். ஆமாவா இல்லையா? ஆனா தாவீது தெரியும் வீர எப்ப வேணாலும் போனாரு. ஏன்னா வெளியே அவரை கொல்றதுக்கு எல்லாம் அவரை மூடி மறைத்து கொண்டு வெளியில வீட்டுக்கு வெளியே காத்திருந்தாங்க தாவீதுடைய வாழ்க்கையை எப்ப க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆமாவா இல்லையா? ஆனால தாவீது அந்த நெருக்கத்திலையும் அந்த வலியிலையும் அந்த வேதனையிலையும் அந்த பயத்திலையும் அந்த நடக்கத்திலையும் அவர் இருக்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, நான் என் தேவனுடைய வல்லமை பத்தி நான் சத்தமா பாடுவேன்னு சொன்னாரு. ஆமாவா இல்லையா? இது எல்லாம் காட்டிலும் நான் இதுதான் செய்வேன்னு சொன்னாரு. ஆனா தாவீது சொன்னது அது மட்டும் இல்லையா. நீங்க போய் சங்கீதம் 59வது அதிகாரம் 9வது வசனத்தின் 10வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தாவீது சொல்லுகிறார், ஓ காட் யூ ஆர் மை ஸ்ட்ரெங்த், மை காட் இஸ் மை டிஃபென்ஸ் ன்னு சொல்வார். ஆமென். மை காட் ஆஃப் mercy shall come to meet me ன்னு சொல்வார். அந்த வசனம் அவர் சொன்ன வார்த்தைகள் என் இருதயத்தை தொட்டது. ஆமா, என்னை கொல்றதுக்கு ஆள் அனுப்பி இருக்கிறாங்க தான். என் வாழ்க்கை எப்ப வேணாலும் முடியலாம். என் வாழ்க்கை ரத்த கரையா முடியலாம். என் ஜீவனை விட்டு பிரியற நாட்கள் என் வாசப்படியில இருக்குதுன்னு தாவீது நினைச்சிருக்கலாம். ஆனா தாவீது என்ன தெரியுமா சொன்னாரு? ஆண்டவரே, நான் உனக்கு காத்திருக்கிறேன், உன் பலத்துல நான் காத்திருக்கிறேன். நீங்க என்னுடைய உயர்ந்த அடைக்கலம். என் தேவன் கிருபையினாலே, என் கிருபையின் தேவன் என்னை சந்திப்பார். ஆமென். என் கிருபையின் தேவன் நர்சிமா சந்திப்பார். இன்னைக்கு இந்த தேவன் உங்களுடைய மத்தியில இருக்கிறார் ஐயா. அவர் சந்திக்கிறதே மாற்றம் இல்ல, அவர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். ஐயோ பரமா ஆமென் சொல்லிருக்கணும் ஐயா. தேவன் நீங்க இருக்கிற நிலையில, நீங்க கடந்து போய் கொண்டு இருக்கிற ஸ்தானங்கள்ல, நீங்க கடந்து போய் கொண்டு இருக்கிற பாடுகள்ல தேவன் உங்களை சந்திப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. He is the love that has come, the one who has the heart that is beating for you, who has come and meet you. Hallelujah. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? அவர் எங்கேயோ சந்திக்கிற தேவனாக இருக்கிறார், சந்திக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நிலையில இன்னொரு பாகம் இருக்குது. நான் அதை இன்னைக்கு போதிக்கல, அடுத்த வாரம் உங்களுக்கு நான் போதிக்கிறேன். எத்தனை பேர் இங்க இருப்பீங்க தேவனுடைய இருதயத்தின் சத்தத்தை கேட்கறதுக்கு? ஆமென். பலமா சொல்றவங்க இருக்க மாட்டேங்க நினைக்கிறீங்க. யார் எத்தனை பேர் இருப்பீங்க? எத்தனை பேர் இருக்க மாட்டீங்க? நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஓகே, உங்களுடைய தேவன் எந்த நிலையில எப்படி உங்களை சந்திக்க போறாருன்னு சொல்லி நான் அவருடைய இருதய துடிப்பு அப்படியாக இந்த இடத்துல நான் வெளிப்படுத்துவேன். ஆமென். இன்னைக்கு நீங்க வீடு திரும்பும் போது ஒரு காரியத்தை மாற்றம் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தேவனாகிய கரம் உங்க மேல இருக்குது ஐயா. ஆமென். அவருடைய கரம் குறுகி போன கரம் இல்ல, அவருடைய செவி அப்படியாக மந்தமாக இருக்கிறவருடைய செவிகள் இல்ல, ஆனா அவருடைய கரம் பராக்கிரமம் செய்கிற கரமாக இருக்கிறது. அவருடைய கரம் உயர்ந்த இருக்கிற கரமாக இருக்கிறது. அவர் கரம் உங்களோட அப்படியாக உறுதியாக இருக்கிற கரமாக இருக்கிறது. ஆமென். அவருடைய கரம் தான் உங்களை என்ன சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் சரி, முதலாவது அவருடைய கரம் தான் அந்த இடத்துல, அவருடைய வலது கரம் உங்களை பிடித்து கொண்டு இருக்கிறது. அந்த இடத்தில் உங்களை தேவன் சந்தித்து அவருடைய கரம் உங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறது. முன்புறமும் பின்புறமும் தேவனுடைய கரம் உங்களை நெருக்கி அவருடைய பிரசன்னத்தினால தேவன் மூடி மறைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லிக்கிறோம் ஐயா. ஆமென். என் தேவன் உங்களை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். தாவீது சொன்னது போல தேவன் உங்களை சந்திக்கிறதை இந்த வருகிற நாட்களை நீங்கள் உணர்வீங்க. நீங்க சாட்சிகளை சொல்லுவீங்க ஐயா. ஐயா நான் உங்க சொல்றதா இது சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். சொல்லக்கூடாது நினைச்சா நான் சொல்றேன். பரிசுத்தாவே ஞாபகம் ஊட்டினார். ஓகே, இன்னும் 2 காரணம் ஆண்டவருடைய கிருபையினால
தெரியுமா நமக்கு? இது ஆண்டவருடைய பிரசன்னத்துல அமர்ந்திருந்து எத்தனையோ மணி நேரமா கணக்கு இருந்து உபகாசம் எடுத்து ஜெபித்து எழுதின காரியங்கள். All my messages are original and born from the heart of God for you, church. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? இந்த காரியங்கள் நான் அடுத்த வாரம் நான் உங்க மத்தியில நான் போதிப்பேன். புரியுதாங்க? பாருங்க, ஒரு ஆண் மகன் இருந்தாரு. சில மாதங்களுக்கு முன்பதாக அவரு புதிதாக ரட்சிக்கப்பட்ட ஒரு மகன். அவர் ஆண்டுக்குள்ள இன்னும் ஆழமாக அவர் வளரல. அவர் விசுவாசத்துக்குள்ள இன்னும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. சோ ஆண்டோடைய வேதத்தும் சரி ஆண்டோட சரி அவர் முழுமையா அவர் இன்னும் அறிந்து கொண்டு. ஆனாலும் ஒரு வாட்டி அவர் பேசும்போது என்கிட்ட அவர் ரொம்ப வருத்தத்தோட பேசினார். மனதை திறந்து விட்டு அவர் பேசினார். அப்ப அவர் சொன்னாரு, பாஸ்டர் ஜெபித்து என்னதான் இருக்குது பாஸ்டர், நான் ஆண்டரை தேடி என்னதான் இருக்குது, என் வாழ்க்கையில எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது. ஒண்ணு போனா ஒண்ணு, நான் இதுல துன்பப்பட்டா இன்னொரு துன்பம் எனக்கு வருது. இப்பதான் நான் பாஸ்டர் மோட்டோ அடிபட்டுச்சு. இந்த மோட்டோ நான் எத்தனை வாட்டி செஞ்சாலும் அடிபட்டு சொன்னேன். புரியுதா என்ன சொன்னேன்? என் வாழ்க்கையில ஏன் பாஸ்டர் இந்த வேலை நான் எடுத்த என் வேலை இப்படி போயிருக்கு, ஏன் பாஸ்டர்? அப்ப நான் ஜெபிக்கிறதுல அர்த்தம் என்ன இருக்குது பாஸ்டர்? நான் ஆண்டரை தேடுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? He wanted to give up. He was so frustrated. சில பேர் பேசும்போது நம்ம அவங்க வெளி தோற்றத்தில் மட்டும்தான் பார்க்கிறோம். ஆனா மனதுல இருக்கிறது தான் வாயிலிருந்து வரும். அப்பனா அவங்க அப்படிப்பட்ட துன்பத்தை அவங்க சுமந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கேள்விகள் அவங்களுக்குள்ள இருக்குது. ஆமாவாரு, அப்படிப்பட்ட வாரங்கள் அவங்களுக்குள்ள இருக்குது. ஆமாவாரு, நிறைய சொன்னாரு. ஒரு 6 மணி நேரம் என்கிட்ட பேசிக்கொண்டு இருக்கிறது. இது சரியில்லை, அது சரியில்லை, இப்படி செஞ்சா அப்படி பேருது, இப்படி செஞ்சா இப்படி பேருது, இது அதுன்னு சொல்லி எனக்கே மனசு ரொம்ப உடைஞ்சு போய் கவலையாயிடுச்சு. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அப்ப நான் சொன்னேன், சரி ஐயா நான் உனக்காக நான் ஜெபிக்கிறேன், ஓகே, ஆனா நீ ஆண்டரை தேடுறதை நீ விட்டுறாத, ஆண்டர் மேல இருக்கிற விசுவாசத்தை விட்டுறாத. என்ன பேசணும்னு இருந்தா கூட just call me, I will talk to you, I will guide you, I will pray to you, I will lead you ன்னு சொன்னேன். புரியுதாங்க? அப்ப as I came and I sat in my car, I was so, எப்படி சொல்லுவாங்க, ஒரு மாதிரி அவருடைய டயர்ட்னஸ்லாம் ஏன் அந்த மாதிரி இருந்துச்சு. I felt like very exhausted. மனமும் கவலையாக இருந்தது. இப்ப நான் சொன்ன, ஆண்டவரே இவங்க பின்னாடி சொல்லுவாங்க. நான் சொன்னம்மா, என்னம்மா எப்படி பதில் சொல்லுது இந்த மாதிரி சில பேர் கடந்து போகும்போது, அதுவும் அவங்க ஆண்டருக்குள்ள இப்பதான் வளர்ந்து கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு. ஆமாவா இல்லையா? ஸோ அவங்களும் அவங்க சொல்லல. அப்ப நான் அமர்ந்து கொண்டு காலையில சொன்னேன், ஆண்டவரே என்னப்பா என்ன சொல்றதுன்னு சொன்னேன். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு, போய் அந்த ஆண் மகன் சொல்லு, அவன் ஒவ்வொரு முறையும் அவனுக்கு எதிராக தீமைகள் எழும்பும் பொழுது அவனுடைய ஜீவன் அவனை விட்டு பிரியாதபடிக்கு பாதுகாத்ததே நான் தான் சொன்னாரு. அவன் கூட இருக்கிறதே நான் தான். அவன் எப்பயோ பேருக்கணும் தேவன் சொன்னார். He's from a Hindu family. அவன் எப்பயோ பேருக்கணும். ஆனா என்னுடைய தயவுனால, என்னுடைய அன்புனால, என்னுடைய அரவணைப்பினால மகன் ஒண்ணு இருக்கிறான்னு சொன்னார். நீ போய் சொல்லு, என்னாலதான் நீ ஒன்னும் ஜீவித்துக் கொண்டு இருக்கிற, என்னாலதான் நீ ஒன்னும் ஜீவ சுவாசத்தை அப்படியாக நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு அந்த மகன் போய் சொல்லி சொன்னார். தேவன் என்கிட்ட பேசும்போது ஐயா ஒரு புதிய பலன் இருந்தது. என்னோட சிந்தையே அப்படியாக மாறினது. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஐயா இன்னைக்கு நான் சொல்றையா, நீங்களும் நானும் சுவாசிக்கிற ஒவ்வொரு சுவாசமும் அவருக்கு சொந்தமானது. உங்களுக்கு அந்த அருமை தெரியல. போய் மிஷின் கூட்டி பாரு, மூச்சு விட முடியாது, அப்பதான் தெரியும் ஐயோ ஆண்டவரே மறுபடியும் கொடுங்க. அதுக்கு கடந்து போனவங்க தான் தெரியும். ஒவ்வொரு மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படும் போது ஐயோ ஆண்டவரே மறுபடியும் பேர் கொடுங்க. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நீங்களும் நானும் சுவாசித்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சுவாசமும் தேவனால் கொடுக்கப்பட்ட பரிசாக இருக்குது. அவர் ஊதின வாழ்க்கை ஐயா. He breathed the breath of life into us. Today you and I carry the breath of God. Amen. கரம் மாற்றம் இல்ல, அவருடைய சுவாசத்தை நம்ம சுமந்து கொண்டிருக்கிறோம். கரெக்டா சொல்றேன் தமிழ்ல? ஆமாவா இல்லையா? Yes or no? ஆமாவா இல்லையா? God is everything we need. ஆண்டவர் மாற்றம் தான் நம்மளுக்கு போதும் ஐயா. ஆமா இல்லையா குமாரன்? ஆண்டவர் மாற்றம் தான் உயர்ந்தவர் நம்ம வாழ்க்கையில. ஆண்டவர் மாற்றம் தான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எழுந்த வண்ணமாக அப்படியாக நிற்போமா?